Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இறால் சுரைக்காய் கூட்டு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா காய் சாப்பிட ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று கூட போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோவில் நான் சுரைக்காயை பற்றின நன்மைகள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து சமைக்கும் போது அதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குங்க. இது சீக்கிரமா வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரானை சேர்த்துக்கோங்க. இந்த இறாலை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காயை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க இந்த சுரைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை விரைவில் குணமடையும்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல பித்தம் அதிகரிச்சதுன்னா உடல்ல நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். இந்த சுரைக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால அந்த ப்ராப்ளம் எல்லாமே போகுதுன்னு சொல்றாங்க. கண் பார்வை கோளாறும் நீங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ
நம்ம தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டிங்கன்னா நம்மளோட இறால் சுரைக்காய் கூட்டு தயார். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.